இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த பிரேயர் செஷனுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் தந்த ஒரு வார்த்தையை நம்ம தியானித்து நம்ம கொஞ்ச நேரம் மெடிடேஷன் ப்ரேயர் பண்ணுவோம். ஆஹ் நம்ம பார்க்கிறோம் பொதுவா இப்போ இந்த இந்த மெசேஜுக்காக நம்ம இந்த ஒரு கூடுகைக்காக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். முதலாவது நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னாலே நம்முடைய இருதயம் முதலாவது திறக்கப்பட வேண்டும். ஏதோ ஏதோ ஒரு மெசேஜ், ஏதோ ஒரு வசனத்தை கேட்க போறோம், இந்த வசனம் என்னைய பலப்படுத்தும் அப்படிங்கிறது போல இல்லாதபடி இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையாய் பார்க்கும்படிக்கு நம்முடைய இருதயம் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அப்போதான் நம்ம கேட்கிற வார்த்தை நமக்கு பலன் தரும். இல்ல மைண்ட்ல நாலேஜ் அளவுல நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்திருக்கிறோம், வேதத்தை குறித்ததான ஞானம் எல்லாம் நமக்கு இருக்கலாம். ஆனா எப்போ நம்ம இருதயம் திறக்கப்படலையோ, மைண்ட்ல இல்லாம மைண்ட்ல மட்டும் வைத்து இருதயம் திறக்கப்படாமல் எந்த ஒரு வார்த்தைய நம்ம கேட்டாலும் அதுக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த நாள்ல கூட இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தை, ஒருவேளை நம்ம தியானித்து இருக்கலாம், நீங்க தியானித்து இருக்கலாம். இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்ம ஏற்கனவே தியானித்த வார்த்தையா இருந்தாலும் கூட இன்றைக்கு தேவன் நமக்கு அதிலே புதிய வெளிப்பாடுகளை தருவார். இன்னமும் டீப்பரா அவருக்குள்ள நம்ம ரூட் ஆகும்படி தேவன் உதவி செய்வார். நீதிமொழிகள் 24:5 நம்ம பார்க்கிறோம், ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். இந்த ஞானம், அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா எந்த சூழ்நிலைகளிலும் தேவனை மாத்திரமே பெரிதாய் பார்க்கிறவன் தான் ஞானம் நிறைந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தான் ஞானம் தொடங்குகிறதா. அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவன் பலனை உடையவனா இருக்கிறானாம். அப்போ இன்னைக்கு அறிவு சார்ந்து, மைண்ட் சார்ந்து நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கலாம், நிறைய வேதத்தை குறித்த அறிவு இருக்கலாம், வசனங்கள் மனப்பாடமா தெரியலாம். ஆனால் இருதயத்துல நம்முடைய ஞானம், அந்த தெளிவு, விஸ்டம், இதுல அதனாலதான் அந்த எபேசியர் 1 பவுல் ஜெபிக்க பொழுது சொல்றாரு, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. அப்போ எப்போ அண்டர்ஸ்டாண்டிங்ல தேவனை குறித்து நம்ம அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நமக்கு ஜீவனா இருக்கும். மற்றபடி அது ஒரு அறிவாதான் இருக்குமே தவிர, நம்ம நம்ம தெரிந்து கொண்ட வேத வசனங்கள், நம்ம வாசித்த வேத வசனங்கள், நம்ம கேட்ட வார்த்தைகள், இது எல்லாம் அது அது எந்த விதத்திலயும் நமக்கு பயன்படாததாய் ஆகிவிடும். அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோம்னா, உங்களுடைய இருதயம் முதலாவது அவருடைய வார்த்தைக்கு திறக்கப்படணும். அவருடைய வார்த்தையை அப்படியே சத்தியமாய் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தை மாத்திரமே சத்தியம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம பார்க்கிறோம் யோவான் 17:17 அவரது வசனமே சத்தியம். இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற இந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனா இருக்கிறது. அந்த வார்த்தை மாத்திரமே சத்தியம். அதை தவிர நம்ம மைண்ட்ல எழும்புகிற காரியங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், நாம் பார்க்கிற காரியங்கள், இது எல்லாமே ஒரு மாயை, ஒரு இலூஷன் அப்படிங்கிற இடத்துல நம்ம அதை புரிந்து கொண்டால்தான் அந்த வார்த்தைகள், நாம் கேட்கிற வார்த்தைகள் நமக்கு பலன் தருபவைகளாய் இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. இன்னைக்கு அப்படித்தான் ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி கூட இதை தியானித்து இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இன்னமும் இதை ஆழமாய் நம்ம தியானிக்கும் பொழுது பல வெளிப்பாடுகளை தேவன் நிச்சயமாய் நமக்கு தருவார். இந்த வார்த்தை தான் நிஜம் அப்படிங்கிறதுக்கு உங்கள் இருதயம் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. 1 யோவான் 1 1 எடுத்தவங்க வாசிங்க. ஹைசின் தக்கா வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 1:1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
ஆதி முதல் இருந்ததும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகா இங்கே யோவான் எழுதியிருக்கிறார். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதுல பாட்டா இந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய காரியங்கள் தேவன் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துவாருங்கிறதுல நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன். முதல் வார்த்தைங்க சொல்லுது யோவான், அங்க ஆதி முதல் இருந்ததும். அப்போ கிறிஸ்துவை ஒரு டைமுக்குள்ள என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், பிஃபோர் த பிகினிங், ஆதி முதல் இருந்ததும். அவர் இயேசு கிறிஸ்து ஏதோ பெத்லஹேம்ல பிறந்ததுக்கு அப்புறம் அவர் இயேசுவாய் நம்ம அறியல. அவர் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆதி முதல் இருந்ததும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:1 நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஏதோ கிரியேஷன் கிடையாது. அவர் யாரு? அவர்தான் சிருஷ்டிகர். இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர் ஒருவரே. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஏதோ ஒண்ணு இந்த பூமியில பிறந்தோம் அப்படிலாம் ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளை அனுப்பல. நாமும் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவருடைய எண்ணங்களிலே இருந்தோம் என்பதுதான் நிஜம். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், அப்போ கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்தது போலதான் நாமும் உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவருடைய எண்ணங்களில் நாம் எல்லோரும் இருந்திருக்கிறோம். இத நான் சொல்லும் போது நீங்க இத ஒரு மைண்ட்ல நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா இதனுடைய ஆழத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. இத அப்படியே உங்க ஜீவன்ல, உங்க ஸ்பிரிட்ல இந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணுவீங்கன்னா, உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்து ஆதி முதல் இருந்தவர். யோவான் அததான் சொல்றாரு, ஆதி முதல் இருந்தவர். அப்போ ஆதி முதல் இருந்தவர், இன்றைக்கு அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அங்க ஆதி முதல் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த 2026வது வருஷத்துல நம்ம இந்த பூமியில இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே நாமும் அவர்களுடைய எண்ணங்களில், திருத்துவ தேவனுடைய எண்ணத்திலே நாம் இருந்தோம். அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வேல்யூ பண்றாங்க. நம்ம ஏதோ சும்மா தற்செயலால இந்த பூமிக்கு வரல. நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் விலையேற பெற்ற நோக்கங்களை, திட்டங்களை, தீர்மானங்களை அவர் வைத்திருக்கிறார். அப்போ அவர்களுடைய எண்ணங்களிலிருந்து நாம் இந்த பூமிக்குள், எப்படி இயேசு கிறிஸ்து ஆதி முதல் இருந்து இந்த பூமிக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள், அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின் நாட்கள் வந்த பொழுது அவர் பூமிக்கு வந்தது போலவே, நம்மை குறித்து தேவன் என்றைக்கு இந்த பூமிக்கு நம்ம வரணும்னு அவர் திட்டமிட்டு இருந்தாரோ அந்த நேரத்திலே நம்மை அழகா தேவன் இந்த பூமியிலே அவர் அனுப்பி இருக்கிறார். நம்ம ஏற்கனவே தியானித்தோம், தாயின் கருவில நம்ம உருவாகும் போது முதல் 2-3 வாரங்கள் தாய்க்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதாம். அதுக்கப்புறம் தான் அந்த அம்பிளிக்கல் கார்டு வழியா அந்த கனெக்ஷன் தாய்க்கும் பிள்ளைக்கும் உருவாகுதான். அப்ப யோசிச்சு பார்ப்போம், அந்த தாயின் கருவில ஒரு சின்ன ஒரு டாட்டா இருக்கும்போது நம்ம யார் பாதுகாத்தது? அந்த கருவை பாதுகாத்தது யார்? அவர்தான். அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டதினாலேதான் நம்ம இந்த பூமியில அழகா பிறந்தோம். இந்த பூமியில நம்ம பிறக்கும் பொழுது நம்ம மேல எந்த அடையாளமும் இல்லை. நம்ம சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பிள்ளைங்க தூக்கத்துல சிரிப்பாங்க.
எல்லா பிள்ளைங்களுமே சிரிக்கும். அந்த பேபிஸ் எஸ்பெஷலி அந்த பிறந்து சில நாட்களான பேபிஸ்லாம் அடிக்கடி அவங்க சிரிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி அழுற மாதிரி இருக்கும், பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா, அப்படியே ஹெவன்ல இருந்து வந்ததுனால அவங்க ஃபுல்லா ஹெவனோட கனெக்டடா இருக்கிறாங்க. அதனாலதான் அங்க ஏஞ்சல்ஸ் உடைய இன்ட்ராக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அதை எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, அழுறாங்க. ஆனா வளர 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 இந்த மனுஷனுக்குரிய எண்ணங்கள் பிள்ளைகளுக்குள்ளே அடையாளங்களாய் அது உள்ள போகும்போது பிள்ளைகளுடைய நேச்சர் மாறுது. அந்த பிளட் லைன் வழியா வந்த காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ளே அங்கே பல மாற்றங்களை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்துல நம்ம உருவாக்கப்பட்டு நம்ம தாயின் கருவில் நம்ம பிறக்கும் பொழுது எந்த ஒரு அடையாளமும் நமக்கு இல்லாம தான் இந்த உலகத்திலே நாம் வந்து பிறக்கிறோம். ஆனா போக 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 இந்த உலகம் கொடுக்கிற அடையாளங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நினைச்சு கவலைப்பட்டு, அதை நினைச்சு வேதனைப்பட்டு, அதுல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ நமக்கு நாமே கிரியேட் பண்ணி பல பொய்களை நம்பி நாம் தேவனை விட்டு தூரப்படுகிறோம். ஆனா அப்பா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்றாரு, என்னுடைய நினைவில் உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே நீ என்னுடைய நினைவில் இருந்தாய் என்றால் உன்னை அழகா நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய நினைவில் இன்னைக்கு காலையில நம்ம மெடிடேஷன்ல நம்ம பார்த்தோம், அவருடைய நினைவில் நம்ம எப்பொழுதுமே இருக்கிறோமா. அவருடைய நினைவை விட்டு நம்மை யாரும் அகற்ற முடியாது. ஏன்னா அவருடைய நினைவுல இருந்துதான் நம்மளே இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்த தேவன், இந்த இயேசு கிறிஸ்து யார்? இவர் ஆதி முதல் இருந்தவர். அடுத்தது பார்க்கிறோம், நாங்கள் கேட்டதும். அப்போ யோவான் யோவான் இயேசுவினுடைய மிக முக்கியமான அன்பான சீஷன் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த யோவான் இயேசு டீச் பண்றத பார்த்திருக்கிறாரு. இயேசு மற்றவங்களை எப்படி கம்ஃபர்ட் பண்றாரு, எப்படி தேற்றுகிறாருங்கிறத பார்த்திருக்கிறாரு. எப்படி சிலரை கரெக்ட் பண்றத பார்த்திருக்கிறாரு. மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறத பார்த்திருக்கிறாரு. எல்லாவற்றையும் அவர் கண்களினாலே அவர் பார்த்ததை சொல்லுகிறார். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும், நாங்க எங்க கண்களினால நாங்க நேரடியா அவரை பார்த்திருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகரை எங்கள் கண்களாலே, எங்களுடைய சொந்த கண்களாலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த சீஷர்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் இருந்தது. இன்னைக்கு நம்ம அவரை எப்படி பார்க்கிறோம்? அவருடைய இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை லிட்ரலா நம்ம பார்க்க முடியுது. ஆவியானவர் மூலமாய் அவரை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இன்றைக்கு அந்த அந்த நாட்கள்ல வாழ்ந்த சீஷனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கண்களால் பிரத்யட்சமாய் பார்த்ததை அங்கே சாட்சி கொடுக்கிறான். நாங்க பார்த்தோம், இந்த உலகத்தை படைத்தவரை நாங்கள் பார்த்தோம். நாங்க எங்க கண்களினால நாங்கள் அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள் வாசிக்கும் பொழுது இன்னும் அது தெளிவா நமக்கு தெரியும். எபிரேயர் 1:1-2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லோருக்குமே பிதாவை ஒரு பாட்டாதான் அறிந்திருந்தாங்க தவிர யாருக்குமே பிதாவினுடைய நேச்சர் ஃபுல்லா தெரியாது. ஈவன் மோசேக்கு கூட தெரியாது.
அதனாலதான் இந்த வசனம் தெளிவா சொல்லுது. மோசே தேவனை முகமுகமாய் கண்டவன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனா இந்த வசனம் தெளிவா சொல்லுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்போ பிதா என்ன பேசுகிறாரோ அதைத்தான் குமாரன் என்ன செய்கிறார், பேசுகிறார். ஆஹ் அடுத்த வசனம் நம்ம வாசிக்கும் போது அது நல்லா தெரியும். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபம். பிதாவினுடைய தன்மையின் முழு தன்மையின் சொரூபம் யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள பிதாவை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் பிலிப்புக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நானும் என் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். என்ன தெரியலன்னா உங்களுக்கு என் அப்பாவை தெரியாது அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே பிதா பிதா கூட எப்பொழுதும் அந்த ஃபெலோஷிப்ல இயேசு கிறிஸ்து உறவுலேயே இருந்தபடியினால் பிதாவினுடைய அப்படியே எக்ஸாக்ட் நேச்சரை இயேசு கிறிஸ்து ரெஃப்ளெக்ட் பண்ணாரு. அததான் பூமியில இருக்கும் பொழுதும் அவரை போல பேசினார், அவரை போல மற்ற ஜனங்களை தேற்றினார், அவரை போல ஜனங்களை ஆசீர்வதித்ததை யோவான் நேரடியாக அவருடைய காதுகள் மூலமாய் கேட்டிருக்கிறதை இந்த வசனத்துல அவர் எழுதுகிறார். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். இன்னைக்கு அதே சத்தம் தான் நம்மளை பார்த்து சொல்லுது. இன்னைக்கு எப்படி புயலை அடக்கும் பொழுது அவர் சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் எத்தனை புயல் வந்தா என்ன, இதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு காற்றையும் கடலையும் அடக்கி சூழ்நிலைகளை பார்த்து இயற்கையை பார்த்து அதட்டின தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவனுடைய சத்தத்தை நாம் எவ்வளவு தூரம் கேட்கிறோம்? அவருடைய சத்தத்துக்கு நம்முடைய இருதயம் திறந்திருக்கிறதா? இல்ல இந்த உலக சத்தத்துக்கு நாம் நம்முடைய செவியை திறந்து கொடுத்திருக்கிறோமா? கண்ணால பார்க்கிறது, காதால கேட்கிறது. இங்க யோவான் அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம். முற்றிலுமாய் ஏன் யோவான் அந்த அளவுக்கு இயேசுக்கு அன்பான சீஷனாய் இருந்தானா, கிறிஸ்துவின் மார்பிலே அவன் எப்பொழுதும் சாய்ந்து கொண்டு கிறிஸ்துவினுடைய இருதய துடிப்பை அறிந்து கொண்டவனாய் அவன் இருந்தான். அதனாலதான் எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க சீஷர்கள்ல. ஆனா யோவான் மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் அங்க இயேசுவோடு கூட இருந்த சீஷன்ல ஒரே சீஷன் யோவான் மட்டும்தான். மற்றபடி மகதலேனா மரியாள் அவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா இந்த 12 சீஷர்கள்ல இயேசுவோடு கூட இருந்த ஒரே சீஷன் யோவான் மாத்திரமே. ஏன்னா யோவான் இயேசுவை குறித்து அவ்வளவாய் அறிந்திருந்தார். அவர் ஆதி முதல் இருந்தவர். அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறோம். அவரை எங்களுடைய கண்களினாலே நாங்கள் கண்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம லிட்டரலா நம்ம பார்க்கணும்னா, இன்னைக்கு அவருடைய எண்ணங்கள்ல இருந்துதான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து தாயின் வயிற்றுல நம்ம உருவாகும்படி செய்து இந்த பூமியில அவர் நம்மை அனுப்பி இருக்கிறார். அப்போ இன்றைக்கு அவரோடு கூட தான் நம்ம இருந்தோம். இன்றைக்கு அவர்கிட்ட இருந்துதான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம்னா நிச்சயம் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 10:27. தானே? ஆமாக்கா. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் யோவான் 10:27.
என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இன்னைக்கு உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு திரித்துவ தேவனுடைய சத்தத்தை நாம் நிச்சயமாய் தெளிவாய் கேட்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம்? இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்த உடனே உலக சத்தம் நமக்கு பெருசா கேட்குது. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நாம் தெளிவாக கேட்க முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அதற்காகவே நமக்குள் என்றென்றைக்கும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் சத்தத்தை கேட்கிறோமா, இல்ல உலக சத்தத்தை நாம் பெரிதாய் கேட்கிறோமா? உலகத்தின் சூழ்நிலைகளின் சத்தம், இல்ல நமக்கு ஏற்பட்டிருக்கிற குறைவுகளின் சத்தம், இல்ல நம்ம வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளின் சத்தம், இந்த சத்தத்துக்கு மத்தியில அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா, இல்ல அந்த சத்தம் நமக்கு பெரிதா இருக்கிறதா? அப்போ மை ஷீப் ஹியர் மை வாய்ஸ், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம்னா அவர்தான் எனக்கு தேவன்னு சொல்லி நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்துட்டோம். நிச்சயமா அவர் நம்ம கூட பேசிட்டே தான் இருக்கிறாரு, நமக்கு கைட் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா அவர் சத்தத்தை நம்ம கேட்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கு யாரெல்லாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டுமோ பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு தகப்பனுடைய சத்தத்தை பிள்ளை அறியாமல் இருக்க முடியுமா? அதுலயும் அந்த தகப்பன் இன்னைக்கு எங்கேயோ உயர வானத்துல இல்ல, இன்னைக்கு நம்ம கூடவே இருக்கிறார். கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளேயே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணும்படி நம்ம கூட இருக்கிறாங்க. இம்மானுவேலனாய் நம்ம கூடவே இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு அவர்களுடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோமா? அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. இன்னைக்கு இந்த இந்த ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு வேணும். என் அப்பா என் கூட பேசிட்டே இருக்கிறாரு, நான் அவருடைய சத்தத்தை கேட்கிற இடத்துலதான் தேவன் என்னை வைத்திருக்கிறார், அவர் சத்தம் எனக்கு தெளிவாய் கேட்குங்கிறத நம்ம முதல்ல நம்பணும். நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய பெரிய ஊழியர்களுக்கு மணிக்கணக்குல அவங்க நாள் கணக்குல உபாசிக்கிறவங்களுக்கு இவங்களுக்குதான் தேவனுடைய சத்தம் கேட்கும்னு நினைக்கிறோம். அவருக்கு பிள்ளைன்னு நம்ம ஆயிட்டோம்னா அவர் சத்தத்தை நாம் நிச்சயமாக கேட்க முடியும். நம்ம நம்ம எத்தனை ஃபாஸ்டிங் இருந்து நம்ம ஜெபிக்கலாம். இவ்வளவு தூரம் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து வேதத்தை தியானித்து ஜெபிக்கணுமோ ஜெபிக்கலாம். இதெல்லாம் நம்ம செய்யணும், அது அன்புல செய்யணும். ஆனா இதெல்லாம் செஞ்சவங்களுக்கு மாத்திரம்தான் தேவன் பேசுவார்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா எல்லோருக்கும் இன்னைக்கு எல்லோரும் வேலை செய்யறோம். அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு லிட்டரலா நம்ம செய்யற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஜெபிக்கிற நேரத்துல மட்டும்தான் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, வேத வாசிக்கிற நேரத்துல மட்டும்தான் அவர் என் கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்ண முடியுது, ஜெபிக்கிற நேரத்துலதான் நான் ஃபீல் பண்ண முடியுது. இது நம்ம ஃபீலிங், இது உண்மை கிடையாது. அவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னா, நம்ம எந்த வேலையை செஞ்சாலும், படிச்சாலும் சரி, தூங்குனாலும் சரி, இல்ல சமையல் பண்ணாலும் சரி, எந்த வேலையை செய்தாலும் அவர் 24/7 நம்ம கூட இருக்கிறார். விளையாடி கொண்டிருந்தாலும் சரி. இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு ஒரு ரிலீஜியனா மதமாய் மாறி போனதுனால இதெல்லாம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுட்டுன்னா, இதெல்லாம் நீ செய்யலைன்னா ஆண்டவர் கூட இருக்க மாட்டாரு. இது நம்முடைய மனதுல ஆழமாய் பதிக்கப்பட்டுருச்சு. நீங்க என்ன செஞ்சாலும் அவர் உங்க கூட இருக்கிறத நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க செய்யற வேலையே இனிமையா இருக்கும்.
அப்பா என் கூட இருக்கிறாரு. அப்பா இந்த காரியம் இப்படி இருக்கு. இதை நான் இவ்வளவு சீக்கிரமா செய்யணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அது சில சில விஷயங்கள் உங்களுக்கு ஆச்சரியமா நீங்க சில வேலைகளை முடிச்சிருப்பீங்க. சில காரியங்களை படிச்சு முடிச்சிருப்பீங்க. உடனடியா அவர் கூட இன்டராக்ட் பண்ணி, அப்பா இதை நான் இவ்வளவு அழகா செஞ்சுட்டேன். இப்படி அவரோடு கூட 24 மணி நேரமும் நாம் தொடர்பு கொள்ள முடியும். அவர் நம்மோடு கூட இடைபட முடியும். ஒன்லி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி அந்த டைம்ல மட்டும்தான் அவர் நம்ம கூட பேசுவார்னா அது உண்மை இல்லை. இன்றைக்கு இதை நம்ம ஆழமாய் நம்ம புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய ஆடுகளாய் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இந்த பூமிக்கு வரும்போது நீங்க எத்தனை நம்ம பிள்ளைங்களை நம்ம பெற்றெடுத்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எத்தனையோ சின்ன பிள்ளைங்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப வரைக்கும் பிறந்த பிள்ளைய பார்க்கிறோம். பிறந்த அம்மா வயித்துல இருந்து வந்த உடனே ஒரு நாள்லே அது என்ன செய்யுது? சிரிக்குது. தூக்கத்துலதான் சிரிக்கும். நம்மளை பார்த்து முகம் பார்த்து சிரிக்க தெரியாது. ஆனா தூக்கத்துல சிரிக்கும். காரணம் என்ன? அது அப்படியே ஹெவன் கூட அட்டாச்சா இருக்கு. வளர 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 நமக்கு தூதர்களும் கண்ணுக்கு தெரியறது இல்ல, தேவனும் கண்ணுக்கு தெரியறது இல்ல. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை எல்லாவற்றையும் நமக்கு என்ன செஞ்சிருது? குருடாக்கி விட்டு விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். எப்படி சிரிக்க முடியும்? யோசித்து என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்திருக்கிறோமா? நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தேவன் ஏஞ்சல்ஸ் வச்சிருக்கிறாங்களாம். ஒருத்தருக்கு பாதுகாப்பாய் 2 தேவதூதர்கள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. பேதுருவை அங்க சிறைச்சாலையில இருந்து அவன் வெளியே வந்துடுறான். தூதன் அவனை வெளியே கொண்டு வந்துடுறான். அந்த அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அங்கே அந்த பேதுரு வந்து கதவை தட்டுகிறார். இப்ப ரோதைங்கிற பெண் பேதுரு வந்துட்டாருன்னு உள்ள போய் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, இல்ல அது பேதுருடைய தூதனா இருக்கும். அந்த அளவுக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல ஊற்றப்பட்டு பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தாங்களோ, அதே போல திரள் திரளா அந்த நாட்கள்ல, ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ஏஞ்சல்ஸ் லிட்ரலா அவங்க ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம்? அப்போ அந்த சின்ன பிள்ளைக்கு எவ்வளவு தூரம் அந்த ஒரு அந்த தூதர்கள் அவங்க கிட்ட விளையாட்டு காட்டுறாங்க. ஹெவன் கூட அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு. ஆனா வர 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 நமக்கு இந்த உலகம் பெரிதாய் தெரிந்ததினால் ஹெவனோடு கூட இருக்கிற காணக்கூடாத உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் என்ன செய்து விடுகிறது? துண்டிக்கப்படுகிறது. இன்னைக்கு இது எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணணும்னு தேவன் விரும்புகிறார். ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல நீங்க எங்க பாருங்க, தூதர்களுடைய ஊழியம் அங்கே நடந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அங்க பேதுருவை அங்க ரிலீஸ் பண்ணி வெளியில கொண்டு வந்தது தூதன் தான். பல இடங்களிலே தூதர்கள், கொர்நேலியுவை சந்தித்தது ஒரு தூதன். இப்படி நிறைய இடங்கள்ல தூதர்களுடைய அங்க என்கவுண்டர்ஸ் அங்க நடக்குது. இது எல்லாம் அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, இது நமக்கும் உரியது. 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இத நீங்க யாரெல்லாம் லிட்ரலா இத விசுவாசிக்கிறீங்களோ, நிச்சயமாய் நாம் தூதர்களை பார்க்க முடியும். வானம் திறந்திருக்கிறதையும். இன்னைக்கு நம்ம அவரை ஏற்றுக்கொண்டுட்டோம்னா, அவரை விசுவாசிச்சுட்டோம்னா, அவருக்கு பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்டோம் என்றால், இன்றைக்கு நமக்கு நேராய் வானம் திறந்திருக்கிறது. ஹெவன்ஸ் ஓப்பனா இருக்கு. இன்னைக்கு பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒன்றாக்கப்பட்டு விட்டது. வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள். இன்னைக்கு இந்த அன்சீன் ரெல்முக்கு நம்ம கண் என்ன செஞ்சிருச்சு? குருடாக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு தேவன் நம்முடைய மனக்கண்களை அவர் திறக்கிறார்.
லிட்ரலா நம்ம ஒவ்வொருத்தரை சுற்றிலும் நமக்கு நேராய், நம் வீட்டிற்கு நேராய், நம் குடும்பத்திற்கு நேராய் நீங்க இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிப்பீர்கள் என்றால் நமக்கு நேராய் வானம் திறந்திருக்கிறது. தேவ தூதர்கள் நம்மிடத்திலிருந்து ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக இருக்கிறதை நீங்கள் இது முதல் நிச்சயமாய் காண முடியும். நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் காலையில மெடிடேஷன்ல ஷேர் பண்ணேன். லிட்ரலா போன வாரம் 9ஆம் தேதி காலையில எனக்கு ஒரு என்கவுண்டர். ஒரு ஒரு பெரிய கழுகு, ஒரு ஷைனிங்கா சில்வர் கலர்ல இருக்கிற ஒரு கழுகு, அது வெளியில, வீட்டுக்கு வெளியில வட்டமா சுற்றி கொண்டே இருக்குது. திடீர்னு நான் அதை பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த கழுகு அப்படியே வீட்டுக்குள்ள இறங்கி வருது. நான் பார்க்கும் பொழுது அதுக்கு மனித முகம் இருக்கு, 2 பெரிய விங்ஸ். அதை பார்த்த உடனே நான் பயத்துல சத்தம் போடுறேன். லிட்ரலா எனக்கு அவ்வளவு பெரிய உருவத்தை பார்த்த உடனே எனக்கு முதல்ல ஒரு பயம் வருது. ஆனா அந்த கழுகு போல இருக்கக்கூடிய, அந்த ஏஞ்சல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த உருவம் என்னை வந்து டச் பண்ண உடனே நானும் பறக்க ஆரம்பிக்கிறத லிட்ரலா நான் பார்த்தேன். நான் விசுவாசிக்கிறேன், நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். நான் அதை பார்த்திருப்பேன் என்றால் இங்க வந்திருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இதை என்கவுண்டர் பண்ணுவீங்க. ஏஞ்சல்ஸ பார்க்கும்படிக்கு தேவன் நம்முடைய கண்களை அவர் திறக்கிறார் என்பது நிஜம், சத்தியம். ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, இதை சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அவர் சத்தியமும் ஜீவனுமானவர். அவர் சொல்றாரு, வானம் திறந்திருக்கிறதையும், ஓப்பன் ஹெவன்ஸ். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிறவைகள் பூலோகத்தில் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் அவர் ஒன்றிணைத்து விட்டாராம். இனி நமக்கும் பரலோகத்துக்கும் செப்பரேஷன் கிடையாது. லிட்ரலா கிளவுட் ஆஃப் விட்னஸஸ் பார்க்கலாம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கே மோசேயும் எலியாவும் வந்து அவரை பலப்படுத்த அவர் கூட பேசினதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம கூட அவங்க லிட்ரலா பேச முடியும்? இத முதல்ல நம்பும் போதுதான் நமக்கு இந்த இந்த ரெல்ம் எல்லாம் ஓப்பன் ஆகும். இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஓப்பன் ஆகும். பரிசுத்தவான்கள் உங்களோடு கூட இடைப்படுகிறதையும் நீங்கள் நிச்சயமாய் காண முடியும். அவங்க நம்மளை சேரப் பண்ணிட்டே இருக்காங்களாம். இல்ல, நீ போகணும். சமீபத்துல என்னுடைய ஆவியில நான் அதை அதிகமாய் நான் உணர்ந்தேன். ஒரு சோர்வு வந்த பொழுது எலியா எனக்கு பக்கத்துல இருக்கிறது போலவும் அவர் சொல்றாரு, அவர்கிட்ட தூதன் சொன்ன வார்த்தை, ஆனா எலியா என்னிடத்துல சொன்னது போல நான் அதை லிட்டரலா என்னுடைய ஆவியில நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இப்படி அவங்க நம்மளை சேரப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம அனுபவிக்காம நம்ம எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? உலகத்தையும் உலகத்தில் உள்ள காரியங்களையும். ஐயோ, அவங்க என்ன பார்த்து அப்படி பேசிட்டாங்க, இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த காரியம் இப்படி இருக்கு, அந்த காரியம் அப்படி இருக்கு, இது எப்படி ஆகும், இந்த தேவை எப்படி ஆகும், இது நடக்குமா நடக்காதா? இப்படியே இந்த உலகத்தின் காரியங்களிலேயே நம்ம மூழ்கி போய் கிடக்கிறதுனாலதான் இந்த காணக்கூடாத உலகத்துல இருக்கக்கூடிய பல மிஸ்ட்ரீஸ நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ரகசியங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம்? மிஸ் பண்ணிடுறோம். இந்த நாட்களிலே தேவன் நம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்களையும் அவர் திறப்பாராக. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் அந்த 1 யோவான் 1:1 எங்கள் கண்களினாலே நாங்கள் நோக்கி பார்த்ததும். இந்த யோவான் எதையெல்லாம் அவர் பார்த்திருக்கிறார் நம்ம பார்த்தோம்னா, அவர் இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை சுகப்படுத்தினதை பார்த்திருக்கிறார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினதை அவர் பார்த்திருக்கிறார். அவர் பார்க்காத அற்புதங்களும் அதிசயங்களும் இல்லவே இல்லை. எல்லாம் இயேசு செஞ்ச அத்தனை அற்புதங்களையும் அவர் கண்ணார கண்டிருக்கிறார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்ததையும் அவர் பார்த்திருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டினதை அவர் பார்த்திருக்கிறார். இது எல்லாத்தையும் அவர் பார்த்திருக்கிறார். அதனால்தான் சொல்றாரு, எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கண்களினாலே கண்டதும்.
அப்போ இன்றைக்கு யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு, அவருடைய மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம். அவருடைய மகிமை, அவருடைய குளோரி, அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாவற்றிலும் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டதை யோவான் கண்ணார கண்டவராக இருந்தார். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் கேட்கிறோம். இதை எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோம்? எந்த அளவுக்கு ஆமா, என் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர், அவருடைய மகிமை எவ்வளவு பெரிது. இத மைண்ட்ல கேட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய இருதயத்திலே இந்த வார்த்தைகள் அது பதிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் இந்த வார்த்தைகளுக்கு திறக்கப்பட வேண்டும். இப்பவும் கூட அவருடைய மகிமைய நம்ம பார்க்கதான் செய்றோம். ஒவ்வொரு முறை நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரும்போது அது அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு முறையும் சோர்ந்து போன நம்மை அவர் பலப்படுத்தும் பொழுது அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் நமக்காக அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும் பொழுது அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அவருடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்கும் பொழுது அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அன்றைக்கு அவங்க எல்லாம் கண்ணார கண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே சொல்ல முடியும். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் 1 2 இல்ல, எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். நீங்க பர்சனலைஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சில காரியங்கள் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்ச காரியத்துல எல்லாம் அவர் அழகா நமக்காக அற்புதத்தை செய்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அது எல்லாமே அவருடைய மகிமையின் வெளிப்பாடுகளாய் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை அங்க யோவான் என்ன செய்திருக்கிறாராம்? தொட்டு பார்த்திருக்கிறாராம். எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற அவருடைய மார்பிலே அவன் சாய்ந்து கொண்டவனாயிருந்தான். இயேசு கிறிஸ்துவின் மார்பில லிட்ரலா யோவான் சாய்ந்து கொண்டவனாயிருந்தான். அவருடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டவனாயிருந்தான். அப்போ நம்ம இன்னைக்கு இதெல்லாம் லிட்ரலா அவங்க பிசிக்கலா ஜீசஸ் கிரைஸ்ட் கூட இருக்கும்போது அனுபவித்த காரியங்கள். இன்னைக்கு நமக்குள்ளேயே அவர் வந்துட்டாருன்னு வார்த்தை தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். இத்தனை பெரிய தேவன் இன்றைக்கு நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறாராம். அவர் எங்கேயோ தூரமா இல்ல, நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டு அவங்களுக்கெல்லாம் கண்ணார பார்த்து நோக்கி பார்த்து கைகளினால் தொட்டு அவங்க அதை ஃபீல் பண்ணாங்க, அவரை ஃபீல் பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு நமக்கோ நம்ம கூட என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படிக்கு அவர் நம்ம கூடவே இருக்கிறார், நமக்குள்ளேயே இருக்கிறார். இத நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ரியலா நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தை படைத்தவர், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர், சர்வ வல்லமையுள்ளவர் இன்றைக்கு எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்க முடியும், அவருடைய மகிமையை நாம் உணர முடியும். தோமாவை பார்த்து சொல்றாரு, தோமாவே உன் விரல என் கைகள்ல போடு, நீ தொட்டு பார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்றைக்கு நம்ம அதெல்லாம் செய்ய தேவையில்லை. இன்றைக்கு நமக்குள்ளேயே அவர் பெர்மனண்டா வாசம் பண்ணும்படி நம்ம கூடயே வந்து தங்கி இருக்கிறார். நமக்குள்ளேயே அவர் இருக்கிறார். அவருக்குள் நாம் இருக்கிறோம் என்பதுதான் நிஜம், சத்தியம். அவரே நம்ம கூட வந்துட்டாருன்னா, அவரே நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்கு எந்த கவலை நமக்கு இருக்க முடியும்? எதை குறிச்சு நம்ம பயப்படணும்? இது நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இது தோல்வி ஆயிருமோ, இது நடக்காதோ, வாக்குத்தத்தம் இருக்கே இன்னும் நிறைவேறலையே, இது எப்படி நடக்கும்? இதெல்லாம் நம்ம வேலையே இல்ல. இது எல்லாம் அவருடைய வேலை. நாம் நம்முடையவர்கள் அல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே.
கிரயத்துக்கு நம்மளை வாங்கிட்டார். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? வாங்கி விட்டார். இனி நமக்கு என்ன ஒண்ணுனாலும் அது அவர்தான் செய்யணும். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு எப்படி ஒரு கணவன் மனைவி, ஆதாம் சொல்றான், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமும். அதே போல இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு நாம் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாய் நாம் இருக்கிறோமா? வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நினைக்கிறேன். 30ஆம் வசனம். எபேசியர் 5:30. அக்கா வாசிக்கிறீங்களா? நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயிருக்கிறோம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயிருக்கிறோம். இந்த 32வது வசனம் சொல்லுது, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்போ நம்ம எல்லாருமே அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் நம்ம இருக்கிறோம். அவர் தலையாய் இருக்கிறார்னா அவர்கிட்ட இருந்துதான் நமக்கு எல்லாமே நமக்கு வரும். நம்ம என்ன செய்யணும்? இளைப்பாறுதலில் இருப்பது மாத்திரமே நம்முடைய வேலையா இருக்கிறது. யுத்தத்தை நமக்காக செய்கிறவரும் அவர்தான். இன்னைக்கு காலையில நம்ம பார்த்தோம், சவுல்ட்ட சொல்றாரு, ஏன் என்ன துன்பப்படுத்துற? ஏன்னா நாம் அவருடைய எலும்புகளுக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்களா இருக்கிறோம்னா, நம்மை ஒருவர் துன்பப்படுத்தினால் அது அவரை துன்பப்படுத்துறதுக்கு சமானம். அதை அவர் பார்த்து கொள்ள போகிறார். நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்மளை யாரோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க, பேசிட்டாங்க, நம்மளை இப்படி நடத்திட்டாங்க. இதுக்கு காரணம் இன்னமும் இந்த ரகசியங்களை நாம் அறியவில்லை, நம்முடைய மனது ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்றவங்களையே நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்து நம்மை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு ஆழமாய் நமக்கு புரியல. இந்த நாட்கள்ல தேவன் நம்முடைய கண்களை அவர் திறக்க விரும்புகிறார். நீங்க எந்த இடத்துல அவருடைய, அதாவது இது புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலேயே அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் செய்தாலும் தேவன் அதை அவர்களுக்காக கேட்கிற தேவனாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்திலையும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் விட்டு கொடுப்பதில்லை. இந்த ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 29-30. 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். நம்ம சரீரத்தை யார் மூலமாய் பெற்றிருக்கிறோம்? தேவன் மூலமாய் பெற்றிருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு தாயின் வயிற்றுல இருந்து பிறந்ததுனால தாயின் மூலமாய் பெற்றிருக்கிறோம் நினைக்கிறோம். வசனம் தெளிவா சொல்லுது, சரீரம் தேவனாலே நாம் பெற்றிருக்கிறோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அவர் சொல்றாரு, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். அப்போ நம்ம சரீரத்துல நம்ம தான் ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்துல பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நீ உனக்குரியவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நம்மை அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே.
அப்போ இன்னைக்கு நம்ம சின்ன 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 விஷயத்தையும் அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க எப்படி பேசிட்டாங்க, கசப்பு, கோபம், வெறுப்பு, பகை, இப்படி மற்றவங்களையே நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா, இன்னமும் கிறிஸ்து நம்மை எப்படி பார்க்கிறார், அவர் நம்மை சொந்த சரீரமாய் நம்மை பார்க்கிறதை நாம் இன்னமும் உணரவில்லை. இன்னைக்கு இதை உணரும்படியாய் ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களா இருக்கிறோம்னா, நமக்கு ஒண்ணு வந்தா அது அவருக்கு வந்தது போலதான். அப்ப அவருக்கு வந்தது போலனா அவர் அதை பார்த்துட்டு என்ன செய்ய மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி சவுலை கேட்டு சந்தித்த தேவன் அன்றைக்கு சவுலுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து, எந்த கிறிஸ்துவின் நிமித்தம் ஜனங்களை துன்பப்படுத்தினானோ அதே கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவனாக அவனை மாற்றினதை பார்க்கிறோம். இன்னைக்கு யாருமே பவுல்ட்ட வந்து சுவிசேஷம் சொல்லல. ஆனால் தேவனே அவனை சந்தித்த காரணம், என்னுடைய பிள்ளைகளை நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், ஏன் சரீரத்தையும் ஏன் எலும்புகளையும் ஏன் மாம்சத்தையும் நீ ஏன் துன்பப்படுத்துற? அப்போ இன்றைக்கு இப்படித்தான் தேவன் நம்மை பார்க்கிறார். அப்போ அந்த அளவுக்கு நம்மள அவர் க்ளோஸா அவர் ஃபீல் பண்றாரு. ஆனா நம்ம அப்படி ஃபீல் பண்ணல. காரணம் என்னன்னா, இந்த கேட்கிற சத்தியங்கள் எல்லாம் மைண்ட்ல இருக்கு. இது நம்முடைய உணர்வுகளில் கலக்கவில்லை. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே மைண்ட்ல இருந்து தான், பிசிக்கல் சென்சஸ்ல இருந்து தான் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்போ அதுல இருந்து விடுபடுறோமோ, பழைய மனுஷன், அதுதான் பழைய மனுஷன், பிசிக்கல் சென்சஸ்ல இருந்து நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த பழைய மனுஷனை நாம் களைந்து போடவில்லை. இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளான ஆவியிலே நம்ம எப்படி மாறணுமா, புதிதான ஆவி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டுமாம். அடுத்தது அந்த வசனம் 1 யோவான் 1:1 பார்க்கிறோம். எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ அவர்தான் யாரு? ஜீவ வார்த்தை. He is the word of life. அவர் எங்கெல்லாம் உள்ள வர்றாரோ அங்கெல்லாம் ஜீவன் உண்டாகுது. wherever he enters, life begins. அவ்வளவுதான். அவர் உள்ள வந்துட்டாருன்னா அங்க ஜீவன். அவர் வார்த்தை உள்ள வந்துருச்சுன்னா அங்க ஜீவன் உண்டாகுது. அவருடைய நம்மளுடைய மரித்து போன நம்பிக்கைகள், விசுவாசம் எல்லாத்துக்குள்ளயும் கிறிஸ்து உள்ள என்ட்ரி ஆயிட்டாரு அப்படின்னா அங்க நிச்சயம் அங்கே ஜீவன் உண்டாகும். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க சொல்றீங்க, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு பலன் வருது, எங்களுக்குள்ள ஒரு ஜீவன் வருது, எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் கட்டி எழுப்பப்படுது. காரணம் என்னன்னா, அவருடைய வார்த்தை எனக்கு முதல்ல ஜீவனா மாறணும். அப்பதான் அந்த வார்த்தைய நான் பேசும் பொழுது உங்களுக்கு அது ஜீவனாய் மாறும். ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ற மாதிரி ஒரு 4 பாயிண்ட வச்சுட்டு நான் பேசிட்டு கொடுத்துட்டு போனேன்னா அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. யாருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட முடியாது. முதலாவது, அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனாக வேண்டும். நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த வார்த்தைய, அதை எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ்ல இருந்து நம்ம மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமோ அந்த வார்த்தை மற்றவர்களுக்குள்ளும் அது ஜீவனாய் கடந்து செல்லுகிறது. இல்லனா நிறைய பேர் இப்ப கன்ஃபஷன்ங்கிறதுல வாயினால சொல்லிட்டா நடந்துரும்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்ற மாதிரி சொல்றோம். உள்ள இருந்து எப்போ ஒரு வார்த்தை வருதோ அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். அந்த வார்த்தையில இருந்து தான் மேனிஃபெஸ்டேஷனை பார்க்க முடியும். லிட்ரலா வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. எத்தனை முறை வேணாலும் பேசலாம், அதனால் அதற்கு பலன் இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார்னா நமக்குள்ளே அங்கே ஜீவன் இருக்கிறது. பவுல் சொல்றாரு, நமது ஜீவனாகிய கிறிஸ்து. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
அப்போ அவருடைய வார்த்தையில தான் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் அது ஒன்றுக்கும் உதவாது. அது எல்லாம் விருதாவான வார்த்தைகள். அவருடைய வார்த்தையை நம் இருதயத்தில் இருந்து நாம் பேசும் பொழுது, அது நம்முடைய வாழ்க்கையில் அது ஜீவனாய் மாறுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அவர் ஜீவனை கொடுக்கும்படி, அந்த ஜீவன் நமக்குள்ளே பரிபூரண ஜீவனாய் நமக்குள்ளே வெளிப்படும்படியாகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். இத நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஃபீல் பண்றோமோ, நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். நாம் அவருக்குள் இருக்கிறோம். வசனம் சொல்லுது, அவருக்குள் நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். அவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அப்போ அவருடைய கரங்களுக்குள்ளே அவருடைய ஆடுகளா இருக்கிற நாம் அவருடைய கரங்களுக்குள் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய எலும்புகளுக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்களாய் நாம் இருக்கிறோம்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து எதை குறிச்சு கவலைப்படணும்? எல்லாம் அவர் கரத்துல இருக்கு. அவரை துதிச்சு சந்தோஷமா அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருந்தாலே போதும். எல்லா காரியங்களும் அது நமக்கு தானாய் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். இப்பவும் நீங்க கேட்ட அந்த வார்த்தைகள் நான் விசுவாசிக்கிறேன். உங்க இருதயத்துல இருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணி இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் இது உங்க இருதயத்திலே தொனித்து கொண்டே இருப்பதாக. நான் அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவள். என்னை அவர் விலைக்கு வாங்கி இருக்கிறார். நான் அவருடையவள். இனி நான் என்னுடையவன் அல்ல. நான் என்பது என்னிடத்துல கிடையாது. முற்றிலுமாய் நான் அவருக்குரியவளாய் இருக்கிறேன். அவருக்குரியவனாய் நான் இருக்கிறேன். அவர் என் வாழ்க்கையை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்றைக்கு நம்முடைய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது காரியங்கள் மாறுதலாய் முடிகிறதை நாம் நிச்சயம் பார்க்க முடியும். இந்த காலத்துல, இந்த நாட்கள்ல தேவனுடைய தயவு நம் மேல் இருக்கிறபடியினால், அவருடைய ஃபேவர் இந்த இந்த நாட்கள்ல நம்ம மேல பயங்கரமா தேவன் ரிலீஸ் பண்ண போறாரு. அவருடைய தயவு எப்படி எஸ்தருக்கு அந்த ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைத்தது போல, இன்றைக்கு நம் தேவாதி தேவன், நம் தகப்பனுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைத்திருக்கிறபடியினால், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி பார்க்கிறபடி, நமக்கு தயை செய்யும் காலம் குறித்த நேரமும் வந்திருக்கிறதை என்னுடைய ஆவியில நான் ஃபீல் பண்றேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய காலங்கள் காத்திருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் இந்த மாதத்தில, இந்த இனி வருகிற நாட்களிலே துரிதமாய் தேவன் நமக்காக அவைகளை நடப்பிக்க போகிறார். நிச்சயமாய் நாம் எல்லோரும் இந்த இடத்துல சாட்சிகளாய் எழும்ப போகிறோம் என்பதில சந்தேகம் இல்லை. நம்ம கொஞ்ச நேரம் அப்படி ஜெபிக்கலாம். அப்படியே உங்க மைண்ட இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாத்துல இருந்தும் அப்படியே டிட்டாச் பண்ணிட்டு ஒரு டீப் பிரெத் எல்லாரும் எடுங்க. ஆழமான ஒரு சுவாசம். நீங்க சுவாசிக்கிறத நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த காற்று உங்களுக்குள்ள, உங்க நாசிக்குள்ள போகிறத நீங்க அப்படியே ஃபீல் பண்ணுங்க. டீப் பிரெத். அப்பா, நீர் எனக்கு சுவாசமாய் இருக்கிறீர். எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர் நீரே எனக்கு சுவாசமாய் இருக்கிறீர். அந்த சுவாசத்தை அப்படி அவர்தான் நமக்கு சுவாசமாய் இருக்கிறார். அந்த சுவாசத்தை அப்படியே நீங்க உள்வாங்குங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவையில்லாத எண்ணங்கள், நெகட்டிவ், மனதுல இருக்கிற குழப்பங்கள், பயங்கள் எல்லாத்தையும் அப்படியே நீங்க அந்த பிரீத் எக்ஸைல் பண்ணும்போது, மூச்சை வெளியே விடும்போது, அது எல்லாத்தையும் அந்த மூச்சை காற்றை அப்படியே அப்பாவின் கரங்கள்ல ரிலீஸ் பண்றத நீங்க அப்படியே இமேஜினேஷன்ல பாருங்க. அப்பா, என்னோட குழப்பம், கவலை எல்லாத்தையும் உங்க கையில நான் அப்படியே ரிலீஸ் பண்றேன்ப்பா. இனி நான் உம்முடையவள். அத நீங்க சொல்லுங்க.
அப்பா, நான் உம்முடையவன், நான் உம்முடையவள். நீங்க எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போறீங்கப்பா. உமக்கு நன்றி. மனதின் ஆழத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்லுங்க. உங்க என்ன தேவைகள், என்ன கவலைகள், எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள், அது எல்லாம் அப்பா கையில இருக்கு. இத குறிச்சு நீங்க கலங்கவே வேண்டியதில்லை. நாம் அவரால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். அது எல்லாத்தையும் அப்பாட்ட கொடுத்துட்டு, அப்பா, இதுல நீங்க மிகப்பெரிய நன்மைகளை எனக்கு நீங்க செய்ய போறீங்கப்பா. வாக்குத்தத்தத்தை நீங்க ஏற்கனவே கொடுத்திருக்கிறீங்க. இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் நிறைவேறத நீங்க அப்படியே உங்க இமேஜினேஷன்ல பாருங்க. உங்களுக்கு ஒரு நீங்க என்ன ஆசைப்படுறீங்க, உங்க எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க நினைத்ததுக்கும் வேண்டிக் கொண்டதுக்கும் அதிகமா தான் நம்முடைய அப்பா தரப்போகிறார். அதெல்லாம் அப்படியே இமேஜினேஷன்ல பாருங்க. ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது. இன்னைக்கு அவருக்கு பிள்ளை ஆயிட்டோம்னா நமக்கு குறைவுன்னு ஒன்னையும் நம்ம அப்பா நமக்கு வைக்க மாட்டார். எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிற ஒரு நல்ல தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க பக்கத்துல அவர் நிக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஸ்டாண்டிங் பிசைட் யூ. உங்க பக்கத்துல அவர் நிக்கிறார். அவரை ஃபீல் பண்ணுங்க. அவர் உங்களை தடவி கொடுக்கிறத வசனம் சொல்லுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் எப்படி நம்மள தடவி கொடுப்பாங்களோ அதே போலதான் அவர் நம்மை தேற்றுகிறாராம், நம்மை தடவி கொடுக்கிறாராம். இதெல்லாம் அன்சீன் ரெல்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சுன்னா உங்க கண்கள் இதெல்லாம் இப்ப பார்க்க தொடங்கும். உங்களை சுற்றிலும் 1000 10,000 தூதர்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறாங்க. உங்க வீட்டை சுற்றிலும், உங்களுடைய ஒவ்வொரு எல்லைகளை சுற்றிலும் தூதர்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாம் அவருக்குரியவர்களா இருக்கிறபடியினாலே நம்மையும் நம் வீட்டையும் நம் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்காக லோத்தை பாதுகாத்திருப்பார் என்றால் இன்றைக்கு நமக்காக நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படிக்கு அவர் அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறதை நீங்க அப்படியே நீங்க பாருங்க. அப்படியே திரள் திரள் கூட்டமான தூதர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிறத, அவங்க எல்லாரும் உங்களை உற்று நோக்கி பார்க்கிறத நீங்க பாருங்க. நீங்க ஒவ்வொரு முறை பாடல்களை படிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் அந்த ஏஞ்சல்ஸ்லாம் அப்படியே கை கொட்டி ஆராதிக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்பா, காணக்கூடாத அந்த உலகம், அன்சீன் ரெல்ம் ஒவ்வொருவருக்கும் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவருடைய மன கண்களும் திறக்கப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் உங்க மேலதான் நோக்கமா இருக்கிறாங்க. அவங்க நினைவு உங்க மேலேயே தான் இருக்குது. நீங்க உங்களை குறிச்சு நினைக்கிற நினைவை விட அவங்க நினைவு உங்களை குறிச்சு பெரிதா இருக்குதுன்னு சொல்றாங்க. மகளே, மகனே, நான் உன்னை குறிச்சு பெருசா திட்டம் வச்சிருக்கிறேன். அதுதான் நடக்கும். நீ இப்போ நினைக்கிற எந்த காரியமும் நெகட்டிவ், அதை விட்டுரு. அது இல்ல, அது நிஜம் இல்லை, அது மாயை. மனிதர்கள் உன்னை குறித்து சொன்ன வார்த்தைகள் நிஜமில்லை. அப்பா, நான் சொல்றேன், நீ எனக்கு பிள்ளை, நீ எனக்கு விசேஷமானவன், நீ எனக்கு விசேஷமானவள். நீ என்னுடைய கரத்துக்குள் இருக்கிற பிள்ளை, நீ விலையேற பெற்றவள், நீ எனக்கு பொக்கிஷம். இதுதான் தேவனுடைய வார்த்தை.
அந்த வார்த்தை நமக்கு பெருசா தெரியுதுமா, இல்ல உலகத்துல இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தை நமக்கு பெரிதாக தெரிகிறதா? எந்த மனுஷருடைய அக்னாலஜ்மெண்ட் நமக்கு வேணும், ரெக்கக்னிஷன் நமக்கு வேணும்? நம்ம அப்பா நம்மள எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணி இருக்கிறாரு? தாவீத எல்லாரும் புறக்கணிச்சு தள்ளிட்டாங்க, தகப்பனே புறக்கணித்து தள்ளினதுதான். ஆனா அந்த அப்பாவினுடைய கண்கள் தாவீதைத்தான் தேடி கண்டுபிடித்தது. புறக்கணித்து தள்ளப்பட்டவன், ஆடுகளுக்கு பின்பாக சென்றவன் அரியணையில் அமர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினதை பார்க்கிறோம். காரணம் என்ன? அவருடைய கண்கள் தாவீதின் மேல இருந்தது. உலகம் இன்னைக்கு உங்களை புறக்கணித்து தள்ளி இருக்கலாம், அற்பமா எண்ணி இருக்கலாம். ஆனால் காலம் வருகிறது, இக்காலத்து பாடுகள் பின் வருகிற மகிமைக்கு அவைகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. உங்களுக்கு தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் அது ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்காக தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். சாமுவேல் சொல்றாரு, 7 பேர் வந்தாச்சு, இன்னும் 8வதா அவனை கூப்பிட்டு அனுப்பலனா அதற்கு முன்பாக நான் பந்தி இருக்க மாட்டேன். எப்படி ஒரு ஒரு தாவீது, எல்லோராலும் புறக்கணித்து தள்ளப்பட்ட ஒருவனை பரலோகம் எப்படி கனம் பண்ணினது? யோசேப்பை பார்க்கிறோம், எல்லாராலும் தள்ளப்பட்டுட்டான் சகோதரர்களால. ஆனா அதே சகோதரர்கள் அவனுடைய காலடியில் பணிந்து விழுகிற நாட்கள் வந்ததை நம்ம பார்க்கிறோம். தானியேலை பார்க்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கே தேவன் அவ்வளவு செய்திருப்பார் என்றால், இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்து குமாரனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால், நம்மேல் அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் எவ்வளவு பெரிதாயிருக்கும். ஒன்றிலும் அவர் நம்மை கைவிடப் போவதில்லை. ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. இரவும் பகலும் நம்மே கண்ணோக்கமாயிருக்கிற அந்த தகப்பனை நீங்க பாருங்க. அவர் உங்க பக்கத்துலதான் இருக்கிறாரு, உங்க கூடதான் இருக்கிறாரு. அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன அவர் ஒண்ணு சொல்றாரு, உன்னை எனக்கு கைவிட தெரியாது மகளே. அவருக்கு நம்மளை கைவிட தெரியாதாம், நம்மளை விட்டு விலக முடியாதாம் அவரால. அப்படி ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். இந்த வேளையில எல்லா காரியங்கள் அப்படியே அப்பாட்ட கொடுத்துட்டு உங்க மனதை அப்படியே தேவ சமாதானத்துல காத்து கொள்ளுங்க. இந்த நிமிஷத்திலேயே சாத்தான் உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படுகிறதை நீங்கள் உணர முடியும். இதுவரைக்கும் அவன் உங்களுக்கு எதிராய் பல எண்ணங்கள்ல உங்களோடு கூட போராடி கொண்டிருந்தான். இந்த நிமிஷத்துல அந்த சத்ரு உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒன்றும் உங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவருடைய கைகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யோவான் அன்றைக்கு நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை என்று சொன்னார்ப்பா. இன்னைக்கு நாங்கள் லிட்ரலா எங்களுடைய ஆவியில அதெல்லாம் நாங்க ஃபீல் பண்ண, பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் திறந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட இந்த வார்த்தைகள் எங்க இருதயத்திலே என்றென்றைக்கும் துணித்து கொண்டே இருப்பதாக, நாங்கள் எப்பொழுதுமே ஐம்புலன்களுக்கு இடம் கொடாதபடி ஜீவனிலே வாழ, ஆவியிலே வாழ எங்களுக்கு நீர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.